Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா may and might. So may might நம்மளுக்கு may யூஸ் பண்றதா might யூஸ் பண்றதான்னு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மேவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க மைட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் சுச்சுவேஷன்ல ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்க எது யூஸ் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ may might அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெர்மிஷன் கேட்கறதுக்கு. ஸோ நம்ம பர்மிஷன் கேட்போம் இல்லையா, உள்ள வரலாமா, ஸோ நாங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்போம் இல்லையா, ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பாசிபிலிட்டிஸ், ஸோ இது நடக்க வாய்ப்பு இருக்கு, இது நடக்கலாம், ஊகமா சொல்லுவோம் இல்லையா, ஸோ கன்ஃபார்மா சொல்ல மாட்டோம், இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸை பத்தி பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அன்சர்டனிட்டி அப்படின்னா உறுதியற்ற ஒரு தன்மையை பத்தி, உறுதியா தெரியல ஆனா வாய்ப்பு இருக்கு, ஸோ உறுதி இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்றதுக்கு இந்த மே மைட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மே எங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா மே, ஸோ as I said before, may is a model verb. ஓகேவா? ஸோ மே மாடல் verb. ஸோ ஃபர்ஸ்ட் மே எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெர்மிஷன். ஸோ பெர்மிஷன் அப்படின்னா என்ன? அனுமதி. ஸோ நம்ம அனுமதி கொடுக்கறதுக்கும் அனுமதி வாங்குறதுக்கும், ஸோ ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னாலும் மே யூஸ் பண்ணி சொல்லலாம், இல்ல அனுமதி வேணும் அப்படி அனுமதி கேட்கறதுக்கும் நம்ம மே யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அனுமதி, இது என்னது? அனுமதி, ஆஸ்கிங் ஆர் கிவிங் பர்மிஷன். ஸோ ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்றோம், ஆஸ்கிங், கிவிங் பர்மிஷன். ஓகேவா? கேட்கறதுக்கும் கொடுக்கறதுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மே ஐ கோ டு த பாத்ரூம். ஸோ நான் பாத்ரூம்க்கு போகலாமா, ஸோ இப்போ ஏதோ மீட்டிங்ல இருக்கீங்க, ஸோ கிளாஸ்ல இருக்கீங்க, நான் பாத்ரூம்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்மிஷன் கேட்போம் இல்லையா, ஸோ அந்த இடங்கள்ல மே ஐ கோ டு த பாத்ரூம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மே இது என்னது? நம்ம பர்மிஷன் கேட்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆஸ்கிங், இது பர்மிஷன் நம்ம கேட்கிறோம். ஓகேவா? மே ஐ கோ டு த பாத்ரூம், நான் பாத்ரூம்க்கு போகலாமா. ஓகேவா? ஸோ இதுவே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, யூ மே கோ டு த பார்ட்டி. ஸோ நீ பார்ட்டிக்கு போகலாம். ஸோ இங்க என்ன பண்றோம்? பெர்மிஷன் கொடுக்கிறோம். ஓகேவா? ஸோ யூ மே கோ டு த பார்ட்டி, நீ பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெர்மிஷன் கொடுக்கிறோம், கிவிங் பர்மிஷன். இங்க பெர்மிஷன் கொடுக்கிறோம், கிவிங். ஓகேவா? ஸோ இது மாதிரி பெர்மிஷன் வாங்குறதுக்கும் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் நம்ம மே யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா பாசிபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டி, ஊகமா, ஸோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல நம்ம மே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் மே ரெயின் டுடே. ஸோ நாளைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, பாசிபிலிட்டி. இங்க நம்ம என்ன சொல்றோம்? பாசிபிலிட்டி பத்தி சொல்றோம். ஸோ நாளைக்கு மழை பெய்ய, இட் மே ரெயின் டுடே அப்படின்னா நாளைக்கு மழை பெய்யலாம், இட் மே பெய்யலாம். இந்த லாம் சொல்றோம் இல்லையா, ஸோ அங்கதான் மே யூஸ் பண்ணியிருக்கோம். இட் மே ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்யலாம், நாளைக்கு மழை பெஞ்சாலும் பெய்யும், ஊகமா சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி மே பி டயர்ட். அவன் வந்து டயர்டா இருக்கலாம். ஏன் அவன் இன்னைக்கு வரல? அவன் நேற்று தானே ஊர்ல இருந்து வந்தான், அதான் அவனுக்கு டயர்டா இருக்கும். அவன் மேபி டயர்டா இருக்கலாம், அதனால வராம இருக்கலாம். இது வந்து நம்மளுக்கு உறுதியா தெரியாது, ஆனா நம்ம என்னது இங்க என்ன உறுதியா தெரியாது, ஆனா நம்ம சொல்றோம். ஸோ உறுதியற்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம், அன்சர்டனிட்டி. ஓகேவா? இங்க நம்ம என்ன சொல்றோம்? அன்சர்டனிட்டி. ஸோ he may be tired, அவன் டயர்டா இருக்கலாம். ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டி, நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுக்கும் உறுதியற்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்றதுக்கும் மே யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ மைட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மைட் அப்படின்னாலும் ஒன் ஆஃப் த மாடல் வேர்ப். ஸோ மேயோட பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மேயோட பாஸ்ட் டென்ஸ் மைட்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ மே ஆல்சோ, மே அண்ட் மைட் போத் ஆர் மாடல் வேர்ப்ஸ். ஓகேவா? ஸோ ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, மே அண்ட் மைட் போத் ஆர் மாடல் வேர்ப்ஸ். இப்போ மைட் எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? we can use might to describe possibility. So possibility, make சொன்னோம் இல்லையா possibility. So in the same way we can use might, but we should use might to say about the strong possibility.
ஸ்ட்ராங்கா கண்டிப்பா நடந்தாலும் பாசிபிலிட்டி தான், பட் ஸ்ட்ராங்கர் பாசிபிலிட்டியை பத்தி பேசுறதுக்கு நம்ம might யூஸ் பண்ணலாம். ஓகே, so we can use might to talk about the stronger possibilities. ஓகே, so possibility பத்தி பேசுறதுக்கு தான் நம்ம might-ம் யூஸ் பண்றோம். so மேலேயும் நம்ம possibility யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். so might also we can use might also to talk about the possibilities. பட் எப்படின்னா ஸ்ட்ராங்கர் பாசிபிலிட்டிஸ் பத்தி பேசுறதுக்கு நம்ம might யூஸ் பண்றோம். ஓகேவா, ஸ்ட்ராங்கா மைல்டான பாசிபிலிட்டிஸ் பத்தி பேசுறதுக்கு நம்ம may யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராங்கான பாசிபிலிட்டிஸ் பத்தி பேசுறதுக்கு நம்ம might யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் மைட் ரெயின் டுமாரோ அப்படின்னா எனக்கு ஸ்ட்ராங்கா நாளைக்கு கண்டிப்பா மழை பெஞ்சாலும் பெய்யும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றோம். ஓகேவா, ஸ்ட்ராங்கர் பாசிபிலிட்டி. ஸ்ட்ராங்கான மே வந்து மைல்டா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம மே யூஸ் பண்றோம். மைட் எங்க யூஸ் பண்றோம்னா ஸ்ட்ராங்கர் பாசிபிலிட்டிஸை பத்தி பேசுறதுக்கு நம்ம மைட் யூஸ் பண்றோம். ஒன் மோர் எக்ஸாம்பிள், he might be late. இது எங்க யூஸ் பண்றோம்? அன்சர்டனிட்டி. அவன் லேட்டா வந்தாலும் வரலாம், அவன் லேட்டா வந்தாலும் வருவான். he might be late அப்படின்னா அவன் தாமதமா வந்தாலும் வருவான். ஸோ இங்கேயும் அன்சர்டனிட்டி பத்தி பேசுறதுக்கு நம்ம might யூஸ் பண்றோம். ஓகேவா, மே ஆல்சோ we can use, பட் might யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அன்சர்டனிட்டினா உறுதி இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னா கற்பனையான ஒரு விஷயத்தை பத்தி நடக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ நம்ம கற்பனையா இப்படி நடந்தா நல்லா இருக்கலாம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நம்ம might யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், if I won the lottery, I might buy a house. If I won the lottery, I might buy a house. If I won the lottery, நான் லாட்டரியை மட்டும் ஜெயிச்சிருந்தா ஒரு வீடு வாங்கியிருப்பேன். ஸோ இது என்னது, நம்ம ஹைப்போதெட்டிக்கல் நடக்கல, நம்ம லாட்டரி வின் பண்றோங்கிறது நம்மளுக்கு தெரியாது, இது ஒரு கற்பனையா நம்ம சொல்றோம். நான் மட்டும் இந்த லாட்டரியை வின் பண்ணியிருந்தா நேரம் ஒரு வீடு வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம might யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ I might buy a house. If I won the lottery, I might buy a house. நான் வந்து லாட்டரி வின் பண்ணியிருந்தா ஹவுஸ் வாங்கியிருப்பேன் அப்படின்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், கற்பனையா நம்மளா கற்பனை பண்ணி ஒரு விஷயம் பேசும்போது அந்த இடங்கள்ல நம்ம might யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ ரீகால் பண்ணிடலாம். மே எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு, பெர்மிஷன் வாங்குறதுக்கு. ஸோ ரெண்டு இடங்களையும் மே யூஸ் பண்றோம். அப்புறம் பாசிபிலிட்டி, ஒரு மைல்டான பாசிபிலிட்டிஸ் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மே யூஸ் பண்ணலாம். அப்புறம் அன்சர்டனிட்டி, இந்த சேம் வே அன்சர்டனிட்டிக்கும் நம்ம யூஸ் பண்றோம். பட் might எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கர் பாசிபிலிட்டி, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இடங்கள்ல might யூஸ் பண்ணலாம். அப்புறம் அன்சர்டனிட்டி பத்தி பேசுறதுக்கும் might யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், கற்பனையா நம்ம யோகிச்சு பேசுற இடங்கள்ல நம்ம might யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நம்ம அன்சர்டனிட்டி மேக்கும் யூஸ் பண்ணலாம், might-ம். ஆனால் பெரும்பாலான இடங்கள்ல மே வந்து பெர்மிஷனுக்கும் மைல்ட் பாசிபிலிட்டிக்கும் யூஸ் பண்றோம். ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், அதை might யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும், ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஏதோ மீட்டிங்ல இருக்கும், ஸோ நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், மே அண்ட் might யூஸ் பண்ணி எப்படி கேட்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை இங்கே என்ன நம்ம யூஸ் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நாளைக்கு வந்தாலும் வருவான். அவன் நாளைக்கு வந்தாலும் வருவான், ஆனா இங்க என்னது நம்ம ஸ்ட்ராங்கர் பாசிபிலிட்டி சொல்றோம். ஓகேவா, ஸோ ஸ்ட்ராங்கான அவன் கண்டிப்பா நாளைக்கு வந்தாலும் வருவான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது மாதிரி என்னால் நிறைய வீடியோஸ் மேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.